அனைவருக்கும் இனிய வணக்கம். தற்போது நான் இருப்பது இலங்கையினுடைய தென் மாகாணத்திலே ஹம்பன்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திஸ்ஸ வாவி. இந்த திஸ்ஸ வாவியை அண்மித்த பகுதி முழுவதுமே பசுமையாக இருக்கிறது. மிகுந்த ஒரு சூடான வெப்பநிலை காணப்பட்டாலும் கூட நெற்பயிற்சிக்கென்று அன்றைய காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலே, அன்றைய காலகட்டத்திலே இங்கிருந்த யகல திஸ்ஸ என்கின்ற மன்னன் அவன் அமைத்த இந்த வாவியை பார்க்கிறீர்கள். அந்த விஸ்தீர்ணமான இந்த வாவியிலே சாதாரணமாக 652 அதிகமான ஏக்கர் பரப்பளவிலே இது அமைய பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 4 மீட்டருக்கும் ஆழம், 4 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் கொண்டதாகவே குறிப்பிடப்படுகிறது. இங்கிருந்து சரியாக 14 கிலோமீட்டர்கள் திஸ்ஸ மகாராம சூழ அப்படி 14 கிலோமீட்டர்கள் வருகிறது இந்த பகுதியை சூழ. அதனை அடுத்து அப்படி ஒரு 20-26 கிலோமீட்டர்கள் சென்றோம் என்று சொன்னால் கதிர்காம முருகன் உரைகின்ற பூமி அமையப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கிருந்தே அந்த ஒரு அருட்கடாட்சம் நிறைகின்ற ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியினுடைய ஒரு தோற்றம் புலப்படுகிறது. ஒரு பசுமை மரங்கள் 2 புறமும் வியாபித்து வளர்ந்திருக்கின்றன. சாதாரணமாக இங்கே பஸ் போக்குவரத்து, அதே போன்று அதிவேக நெடுஞ்சாலையினூடாக அது வருகின்றவர்களுக்கு கூட இங்கே இந்த பாதை ஊடாகத்தான் பயணிக்க வேண்டும். 2 முறைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த பாதை ஊடாக நீங்கள் வந்து திஸ்ஸ மகாராமை ஊடாகவும் கதிர்காமத்துக்கு செல்லலாம். இல்லை என்று சொன்னால் அதிவேக பாதையின் ஊடாகவே நேரடியாக கதிர்காம செல்வதற்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாவியினுடைய வனப்பு தான் சிறப்பாக இருக்கிறது. இங்கே இந்த மன்னன் கட்டிய வாவி, அதற்கு பிறகு பிரிட்டிஷார் இதனை புனரமைத்திருக்கின்றார்கள். முழுவதுமே இந்த பகுதி மழை நீரினால் நிரம்ப பெற்று அதற்கு பிறகு விவசாயத்திற்காக இங்கே பயன்படுத்தப்படுவதுதான் சிறப்பாக இருக்கிறது. அழகான இந்த வாவியை, பனாகமுவ வாவியை உங்களுக்கு காண்பிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கதிர்காமத்திற்கான யாத்திரிகை இன்று ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய முதலாவது நாள் பயணம். என்னுடைய நண்பர் வர்ணலக்ஷன் இந்த காணொளி தயாரிப்பிலே, அதே போன்று இந்த காணொளிகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து வருவதிலே மிக்க நன்றி. தொடர்ந்து பல காணொளிகளை தர இருக்கிறேன், இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் சந்திப்போம். நன்றி.